Taste the Daily. கிருஷ்ணகிரியில் வட்டார போக்குவரத்து அலுவலரின் அரசு வாகனத்தில் கணக்கில் வராத 2,46,000 ரூபாய் சிக்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து அரசு வாகனத்தை சோதனையிட்ட போது கணக்கில் வராத 2,46,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சவேரியர்புரத்தில் கட்டி முடிந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு தற்போது வரை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சவேரியர்புரம் பகுதியில் ஆற்று தண்ணீர் சரிவர வழங்கப்படாத நிலை உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் கட்டி முடிந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி பொருத்த எதிர்ப்பு தெரிவித்து அர்ச்சகர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கருவறையில் உள்ள மரகதலிங்கத்தை பாதுகாக்க என கோரி அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி பொருத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதையடுத்து ஆகம விதிகளுக்கு முரணாக கருவறையில் சிசிடிவி பொருத்த எதிர்ப்பு தெரிவித்து அர்ச்சகர்கள் கோவிலை சுற்றி வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு கோவில் ஆகம விதிகளில் கூட தலையிடுவது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.